ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு குழம்பு ரெசிபி தாங்க. கத்திரிக்காய் முருங்காய் கிரேவி பார்க்கலாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்துக்கணுங்க. தாளிப்புக்கு சீரகம், சோம்பு, மிளகு, கடுகு எடுத்துக்கணுங்க. மசாலா வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூளுங்க. உங்களுக்கு மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. நடக்கடலையும் வெந்தயம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க. அப்புறம் புளி வந்து ஒரு ஊற வைக்கணும் 15 to 20 நிமிஷங்க. அப்புறம் கத்திரிக்காய் முருங்காய் நல்லா கட் பண்ணி வச்சுக்கணுங்க. அடுப்பில் எண்ணெய் ஊற்றிட்டுங்க அந்த கத்திரிக்காய் முருங்காயை இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கணும். அதாவது அரை வேக்காடு வரவெல்லாம் வதக்கணுங்க. ஏன்னா அப்படி செஞ்சால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். செய்யாமல் எதுவும் சொல்லக்கூடாது இல்லைங்களா? ஏன்னா 4 பேர் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அப்புறம் நல்லா வரணும்ல, அதுக்காக இதை நான் செஞ்சு பார்த்தேங்க. இப்போ வதக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே எண்ணெயிலேயே நம்மளோட தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. சீரகம், சோம்பு எல்லாம் சேர்த்துட்டுங்க. அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரை வதக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் பொன்னிறமாக ஆகிருச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி மையா வதங்க வேணாங்க. ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதே கேப்பில் நம்ம இந்த பக்கம் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது பச்சை நிலக்கடலை தாங்க. பச்சை நிலக்கடலையும் வெந்தயத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது மையா அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். இதில் நாங்கள் அரிசி களைஞ்ச தண்ணியை சேர்ப்பேங்க. எப்படின்னா அரைக்கும் போது சேர்க்கல, அரைச்சி நம்ம ஆட் பண்ணும்போது இதில் நல்லா கழுவி சேர்த்துருக்கேன் அரிசி களைஞ்ச தண்ணியை. ஓகேங்க. இங்கே நல்லா தக்காளி வெந்துருச்சுங்க. இப்போ மசாலா ஃபுல்லாக சேர்த்துக்கலாங்க. மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அதாவது பச்சை வாசனை போகிற வரை வதக்குனதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்காய் சேர்த்துருங்கங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவோடையும் நல்லா வதங்கணுங்க. இந்த கத்திரிக்காய் முருங்காய் ஃபுல்லாக மசாலா ஃபுல்லாக ஆட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. அதுவும் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் தாங்க நம்ம நிலக்கடலை இது சேர்க்கணும். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அந்த மசாலாலாம் கலந்து. இப்போ நம்ம நிலக்கடலை இது சேர்த்துக்கலாங்க. இதோட நான் அரிசி கலந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துருந்தேங்க. அந்த மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி ஊற்றிருந்தேன். இது நல்லா கலந்து விட்ருங்கங்க. கலந்து விட்டு இது ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாங்க. புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுவும் அரிசி களைஞ்ச தண்ணி தான். பாதி தண்ணி புளிக்கும், மீதி தண்ணி வந்து நான் அ இப்போ நம்ம புளி தண்ணியும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கணுங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சே கொதிக்க விடுங்க. ரொம்ப ஹைலலாம் வைக்கக்கூடாது. ஹையில் வச்சா அடி பிடிச்சிரும். சிம்மில், அதாவது சிம்மு இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுருச்சு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மனசு வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் போயிட்டு வரேங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போங்க. பை பாய்ங்க.